Chettinad cookbookல இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு கோஸ்மல்லி. இது உருளைக்கிழங்கு சட்னினும் சொல்லலாம், உருளைக்கிழங்கு கோஸ்மல்லினும் சொல்லலாம். இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான அட்டகாசமான ஒரு காம்பினேஷனா இருக்கும். செட்டிநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரொம்பவே ஃபேமஸ். கத்திரிக்காய் கோஸ்மல்லி மாதிரியே நம்ம உருளைக்கிழங்கு வச்சு இந்த கோஸ்மல்லி பண்ண போறோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது அட்டகாசமாக இருக்குது. இட்லி தோசைக்கு நல்லாவே மேட்ச் ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். காரணம் என்னென்னா நம்ம இதில் இஞ்சி நிறைய சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் வாய்வுத்தன்மை நல்லா குறைஞ்சிடும். ருசிகரமான சைட் டிஷ் பண்ணும்போது இட்லி தோசை ஒரு விருப்பமான உணவாகவே ஆகிடும். இட்லி விருப்பம் இல்லாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோஸ்மல்லி பண்ணுறதும் ஈஸி, சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிழங்குனாவே ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் இதை வச்சு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். 2 மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்து குக்கரில் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, வெங்காயம், இஞ்சி 2 இன்ச்சுக்கு, பச்சை மிளகா ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். விசில் 2-3 விசில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வெந்து தோல் உரிக்கிற மாதிரி வரணும். சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் ஈஸியாக தோல் எடுக்க வரும். இது ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ 3 கிழங்கு வேக வச்சுருக்கேன். 3லேருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை ரொம்ப ஃபைனாக ரொம்ப நைஸாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லைனா துருவிக்கோங்க. தட்டி போட்டோன்னா ஈஸியாக தூர போட்டுருவாங்க. இப்படி இருக்கும்போது சாப்பிட்ருவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் இது நல்லாவே இருக்கும். கிழங்குல வேகுதில்லை, அதனால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். இப்போ வேக வச்ச கிழங்க தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மேஷர் வச்சுட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலையும் மேஷ் பண்ணிக்கலாம். கிழங்கு அப்படி கட்டி கட்டியாக அங்கங்கே கிடைக்கணும். ரொம்ப மாவு மாதிரி பிசைஞ்சிடாமல் அப்படி கிடைக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு இது ஃபுல்லாக தண்ணி விட்டுறேன். ரொம்ப தண்ணி விட்டு நீர்க்கு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வேணும் அந்த வெஜிடபிள்ஸ் குக்காக இருக்குது, அதனால் தண்ணி நிறையா சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். அந்த சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாயும், அப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா ஹாஃப் குக்கடாக நல்லா வதங்கி வரும்போது நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதுதான் அட்டகாசமாக இருக்கும். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா திறக்கி விட்டுடலாம். தரங்கட்டும் நல்லா. கருவேப்பிலை சேர்த்துறேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தா வாசமாக இருக்கும் முதல்ல சேர்க்குறத விட. ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை உள்ளே சேர்த்து அதில் தான் இந்த வெங்காயம் தக்காளியை வேக விட போகிறோம். வேறு அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுலேயே நம்ம தண்ணி நிறையா சேர்த்துட்டோம். அதனால் அதை சேர்த்து இப்போ வெங்காயம், தக்காளி, கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தக்காளி அதிகமாக அப்படி மதந்து வந்துச்சுன்னா மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு அங்கங்கே இருக்காது, ஈஸியாக ஸ்மூத்தாக கிடச்சிடும். இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசம் தெரியும், இஞ்சியோட வாசம். இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போது அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு சாம்பார் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நிறையவே சாப்பிட்லாம். 1-2 இட்லி கூடவே சாப்பிட்லாம் இந்த சட்னி இருந்ததுன்னா. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அட்டகாசமாக இருக்குது பாருங்கள், வாசமாகவும் இருக்குது. இது கூட சூடாக ஒரு இட்லியை வச்சு சர்வ் பண்ணிவிடுங்க. டிஃபன் ரெடி ஆகிடுச்சு.
மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவி விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், அமர்க்கலமாக இருக்கும். அந்த வாசம், இஞ்சி கொத்தமல்லி தழை இதோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சமைக்கிற பக்குவத்தில் தாங்க இருக்குது அந்த டேஸ்ட்டு. நம்ம எவ்வளோ ரசித்து சமைக்கிறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்மளோட டிஷ்ஷஸ்ஸு. ரசித்து சாப்பிட்ணும், ருசித்து சாப்பிட்ணும், ரசித்து சமைக்கணும். அதில் தாங்க நம்மளோட ஆர்வமே. ரெடி ஆகிடுச்சு. சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறோம். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.